அதே போல சேலத்துல கலைஞர் கருணாநிதி சிலை மேல கருப்பு மை ஊசி யாரு காலி பையன் ஊற்றிருக்கான் கருப்பையன். சார், லாஸ்ட் புத்தக வெளியீட்டு விழால ரஜினி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் புத்தக வெளியீட்டு விழால ரஜினி வந்து சீனியர்ஸ் பத்தி பேசியிருந்தாரு சார். நேற்று வேல்பாரி புத்தக வெளியீட்டு விழால சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பீச் எல்லாம் முழுசா முடிக்கல. சீனியர்கள் தான் கூணு, பார்க்க போனா அவங்க தான் சிகரம். அதை நான் சொல்ல வந்தா அதை நான் மறந்துட்டேன்னு சொல்லி சிரிப்புல நான் மறந்துட்டேன். அது என்னன்னு சொன்னாரு, நேற்றுக்கு பேசியிருக்காரு சார். அதை பார்த்தேன். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுனேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், இப்போ மறக்காம பேசியிருக்கீங்களே. 1962 அண்ணா நிற்கிறாங்க கனெக்ஷனில், கலைஞர் நிற்கிறாங்க. அண்ணா எவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ பெரிய மனிதர், எவ்வளோ கட்சிக்கு பெரும் தலைவர், என்ன பேச்சாளர். அவர் பேசின பிறகு கலைஞர் ஆகட்டும், நெடுஞ்செழியன் ஆகட்டும், சம்பத் ஆகட்டும், நடராஜன் ஆகட்டும், யார் பேசினா கூட, சம்பத் ஆகட்டும், யார் பேசினா கூட வந்து இதாகாது. ஒருத்தர் அந்த மாதிரி பேச்சு. அதுக்கப்புறம் அண்ணா பேசுவார், இவங்க பேசுனதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படி ஆகிடும். அவர் வந்து தோற்று போயிட்டார், கலைஞர் ஜெயிச்சார். ஏன்? பராசக்தி, மனோகரா, மந்திரி குமாரி. தமிழ் மக்கள் கலை வந்து எந்த வகையில் இருந்தாலும் அதை ரசிக்கிறதுல வந்து மன்னர்கள்.